அமைதியான ஒரு மாலை நேரத்தில் பள்ளி முடிந்த பிறகு ஒரு பெரிய நிழல் மரத்தின் கீழ் இரண்டு நண்பர்கள் அமர்ந்திருந்தனர். குளிர்ந்த காற்று இலைகளை மெதுவாக அசைத்தது. பொன்னான சூரிய ஒளி புல்லில் மென்மையாக விழுந்தது. ரவி சோம்பலாக சாய்ந்து சிரித்தான். புத்தகங்களை மூடி வைத்து, நான் ஏன் இவ்வளவு படிக்க வேண்டும்? அதிர்ஷ்டம் எப்போதும் என்னுடன் தான் இருக்கும். எப்படியாவது நான் ஜெயித்து விடுவேன் என்றான். ஆனால் அவன் பக்கத்தில் இருந்த கீரன் அமைதியாக புத்தகத்தை திறந்தான். அவன் அறிவையும் கடின உழைப்பையும் நம்பினான். ரவி விளையாட ஓடிச் சென்றாலும் கீரன் அங்கேயே இருந்து படித்துக் கொண்டே இருந்தான். நாட்கள் இப்படியே கடந்தன. ஒரு நாள் காலை ஆசிரியர் வகுப்பறைக்குள் வந்து திடீரென சொன்னார், மாணவர்களே, இன்று திடீர் தேர்வு. முழு வகுப்பும் அமைதியானது. ரவியின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் ஒன்றும் படிக்கவில்லை. பயம் அவனை சூழ்ந்தது. கேள்வித்தாளை பார்த்தான். அதிர்ஷ்டம் உதவுமா என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவன் மனம் வெறுமையாக இருந்தது. ஆனால் கீரன் அமைதியாக இருந்தான். அவன் தினமும் தயாராக இருந்ததால் கேள்விகள் எல்லாம் எளிதாக தோன்றின. நம்பிக்கையுடன் ஒன்றின் பின் ஒன்றாக எழுதினான். சில நாட்களுக்கு பிறகு முடிவுகள் வந்தன. கீரன் முதல் ரேங்க் என்று ஆசிரியர் பெருமையாக அறிவித்தார். வகுப்பறை முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. ரவி தடைகுனிந்து நின்றான். அந்த நாள் அதிர்ஷ்டம் அவனை காப்பாற்றவில்லை. அவனுடைய சோகத்தை பார்த்த கீரன் மெதுவாக தோளில் கை வைத்து சொன்னான், ரவி, அதிர்ஷ்டம் ஒரு முறை கதவை தட்டும், ஆனால் அறிவு தினமும் கதவை திறக்கும். அந்த வார்த்தைகள் ரவியின் வாழ்க்கையை மாற்றின. அந்த நாளிலிருந்து இருவரும் சேர்ந்து படித்தார்கள், சேர்ந்து கற்றார்கள், சேர்ந்து உழைத்தார்கள். அப்போது ரவி ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். அதிர்ஷ்டம் தற்காலிகம், ஆனால் அறிவு என்றென்றும் நம்முடன் இருக்கும். அதுதான் உண்மையான வெற்றியை தரும்.